ராஜகுலம் சென்ற ராஜகுலம் ஆகிய வீர அபிமன்யு கோவர ஆமாங்க எங்க ஊர் பக்கத்துல நைனா தான் சொல்லுவாங்க அடிச்சுக்கு போறேன் நான் ஜாடி அடிச்சுக்கு போறேன் ஐயோ ஐயா இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன் மணியண்டா ஏ குண்டியா கூப்பிடுறாங்க பாரு பாய் அடிக்கிறாங்க மேல சுபத்ரா தேவி ஆமாங்க என் மூஞ்சி பார்த்தா ஐயூறு மூஞ்சி பெரிய தெரியுது என் மூஞ்சி பார்த்தா ஐயூறு மூஞ்சி பெரிய தெரியுது அபிமன்யு நான் வருவேன்டா இன்னைக்கு ஊன் யாரும் செய்யல. ஆமாங்க. நான் ஓய்யா தாங்க பாடுறேன். டாடா டமுக்கு அமுதா அமுக்குன்னு பாடுறாங்க பின்னாடி. அது கூட இல்ல. டாடா டமுக்கு வேலை போன அமுக்குன்றாங்க ஒருத்தர். கொடுக்க மாட்டேன் அந்த அக்கா இதை நம்ம என்ன பண்றது?
அப்படிலாம் சொல்லவே அவங்க அது நமக்கு நேத்துக்கு அவருக்காக நம்ம கிளர்க்கு சரி விட அவரு அவன் அடிக்கலாம் எங்க நடிக்கிறாங்க அடிப்பேன் என் கால் மேல அடிக்காதா புட்டத்து மேல புட்டத்து சுந்திரா வதன மின்ன சூரியனை போல் அது கொஞ்சம் கிராமத்தைச் சேர்ந்த இன்னும் மேல்கல்பூர் கிராமம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக இன்னும் எங்கள் நாடக ரசிகர்கள் நாடக பிரியர்கள் இன்னும் மேல்கல்பூர் கிராமம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அனைவருமாக ஒருங்கிணைந்து சேர்ந்து எங்களுடைய நாடகத்தை வாழ்த்தி 101 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார்கள். 100 ரூபாய் ஒரு பிரதானமா திருவடிராயபுரம் ஏன்னா மகாபாரதம் ஆனதோட கூத்தினப்பா. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி மகாபாரதம் ஆனோம், அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க வரல இங்க. ஏன்னா ஊர் ஒரு பொண்ணு குத்துட்டா அப்ப போன போயிடல பாட்டு பாட்டு கரெக்டா சொல்றாருங்க. நிக்க வச்சு ஊசி விடுவேன் சுந்தி வதன மின்ன. ஆமா காளை என்றால் அது பன்னி பன்னிக்குட்டி டிக்கடிக்கும். ஓ பன்னி. அது மீது அமரக்கூடியவர் அது காளை மீது அமரக்கூடியவர் லட்சுமி தேவி. 4 மயம் வந்தவங்க 4 பேர் ஏறி போட்டாங்க. இல்லங்க இப்ப கூட கணக்கு பேட்டு 1 மணி நேரம் ஒரே ஜனம் கூட உட்கார மயில கூட கண அது மேல வரையும் கை வைக்காத. அப்படி வாழ்ந்திருக்கேன். ஆமாங்க, காளை பருவத்தோடு தாய்க்கு ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் அபிமன்யு. என் பின்னாடியா நீ நடுவுல சுத்திடுறியா? ஆமாங்க, மோனம் ஜாத்துமே பெருஞ்சாத்துமா போயிருக்கு நமக்கு இன்னைக்கு. ஆமாங்க, இந்த பக்கம் பம்பகாரு இந்த பக்கம் பெரிய வாத்திகாரு. இப்ப நமக்கு என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா? ஊரு திருநா இந்த ஊர்லயா நமக்கு வெம்பாகத்துல கூத்து வச்சுட்டு இருக்கணும். கீழ் கிராமத்துல வச்சுட்டு சொல்லாம போட்டியா? இல்லங்க சத்தம் இல்லாத இருந்திருக்கான். கீழ் கிராமம் நமக்கு தாய்நாடு. திருநானா வருஷத்துக்கு ஒரு அப்படி இப்படிதான் இருக்கும். கீழ் நமக்கு ஒரு தாமரம் கொடுத்தாங்க. ஆமாங்க, உடனே ஒரு 5 நாள் கூட அவ்வளவுப்பா. ஆமா, ஏகாலி விட்ட கல்யாணமா எங்க அன்னைக்கு வைக்க முடியாது, கூத்துன்றாங்க. என்ன பண்றதுங்க? நம்ம ஒரு நாளைக்கு சொல்ல நம்ம வீட்டுல கல்யாணம் கூத்து விட்டுடுங்க அப்படி சொல்ல ஒத்துக்குவாங்க. ஊராரு ஒத்துக்க மாட்டாங்களா? எங்கேயுமே ஒத்துக்க மாட்டாங்க. நீ பேசக்கூடாது, உனக்கு நீ வேலை பேசினா அடிப்பேன். அப்படி வாங்கிருக்கேன். நீ காலைல போய் காலை பருவம் பாந்து கொண்டு வருகிறேன். தாயிடத்திலே பிள்ளையாக ஆசை பிள்ளை கூட ஒரு ஐடியா அல்லத்துல எப்படி போட போறடா பாய்? சாவே கிடையாது, போய் தேடி தான் தெரியும் எப்படி சாவ போறேன். ஒரு மனிதன் தேடி மாவட நீ சாவத்துக்குனே தான் இந்த கூத்து வச்சுக்கிறாங்க. நல்லா அடி வாங்கணும். நான் அடி வாங்கணும். ஆமாங்க, பாஜா நீ தான் ஜாவணுமா? போய் தேடி பாரு யார் சாவ போறாங்க.
மருமக பிள்ளை. இந்த உலகத்துல தெய்வத்துக்கு என்ன மருமபிள்ளை இருக்கு பாத்துக்க. யாரும் இருக்க முடியாதுங்க. அவருடைய மருமக பிள்ளை. நானே நம்ம கம்பெனி நிர்வகிக்கிறாரு வேலை. அவருக்கு மரும்புள்ளி ஆகலான்னு எவ்வளவு ட்ரை பண்றேன். முடியல. அவர் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா மருமபிள்ளை தான். அவர் பொண்ணு கூட தேவையில்ல. அவர் பொண்டாட்டியாவது குட்டா. சகலி ஆகுதாரியா? அடியாத மாடு படியாதான். ஆமாங்க. அதுதான் எங்க வீட்டு அப்பயே சொன்னாங்க. ஆமா. கண்ட நாயை ஓட்டானு சேகாத. நீ என்னதுக்கு நாய் சேகர? என்ன சேகத்தானே? தூங்குறீங்க. நல்லா மோளங்கள் அடி சொல்ல மூசி பாத்துட்டியா? அப்படி. ஆமா. மருமக பிள்ளை. ஆமா நான் இல்ல. சத்தியமா நான் இல்லங்க. நான் மருமக பிள்ளை. நீயா? நான் இல்ல. மருமக பிள்ளையா வாழ்ந்துட்டு இருக்கேன். வாழ்ந்து வருகிறீர்கள். புரியிட்டு பார்த்தா காந்தம் பரிமளம் வீசுகிறது ஐயா. நாத்தடிக்குது உன் மேல கிட்ட வந்தாலே. கட்டாய நாத்தம். காந்தம்னா தெரியுமா? எனக்கு தெரியுங்க. என்னது? காந்தகம். இரும்புல வச்சா ஓட்டிக்குதே. காந்தகம். ஏன்னா திருவடி ராயபுர கிராமம். திருவடி ராயபுர கிராமம் நமக்கு தாய்நாடா விளங்கக்கூடிய. ஆமாங்க. இந்த சுத்துப்பட்டு கிராமத்தை எல்லாமே நமக்கு தாய்நாடு. வர வருஷம் பாரதம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. பாரதம் மகாபாரதம். மகாபாரதம் போன வருஷமே நத்துறதுப்பா. 12 நாளைக்கு கொடுக்குறேன்னு ஐயா. போன வருஷமே நத்துறது. ஆமா. தேதி சரியா கிடைக்காதாலும் நிறுத்திட்டாங்க. 2 வருஷம் முன்னாடியே கொடுத்துருக்கா. ஆமா. நம்ம தான் இதுக்கு முன்னாடியே 4 பாரதம் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஆமா. என்ன? ஆமாங்க. ரத்தின நாயக்கராயா அவர்கள். ரத்தின நாயக்கராயா அவர்கள். அவருடைய புதல்வராக விளங்கக்கூடிய. ஆமா. கதிர்வேல் நாயக்கர் அவர்கள். கதிர்வேல் நாயக்கராயா. என்ன கதிர்வேல் நாயக்கர் அவர்கள்? கதிர்வேல் நாயக்கராயா அவர்கள். இது அடியானை வாழ்த்தி. ஆமாங்க. 51 ரூபாய் வழங்கியிருக்கிறார். அபிமானன் தலைமையில வைக்க வேண்டும் என்று 51 ரூபாய். நான் செத்துட்டு பேர் தலைமையில வை. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மேல வைக்கணும். அபிமானன் பாரு. நீ சொல்லு. வீட்டை விட்டு வெளியே வரும் சமயத்திலே சில சில தைத்தது. பெருவாயிற்படி சில சில தைத்தது. நல்லதா கெட்டதா? கெட்ட சகுனம். ஆகா சகுனம். எப்படி? எந்த வேலையாக சென்றாலும் அவ்வேலையை அப்படியே தடையாக நிறுத்திவிட்டு அப்புறமா போனுங்க. பெருவாயிற்படி தலையில படக்கூடாது ஐயா. ஆனால் எத்தனை இன்னல்கள் நேர்ந்தாலும் ஆமா அதை கண்டு வீரனுக்கு மகனாக பிறந்து ஜெயிக்க வேண்டும். ஆமாங்க. வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓடி வரக்கூடிய காரணம் என்ன? உங்கள் தந்தை அர்ஜுன மகாராஜா அதிவிரைவாக ஆயுஷ் வரும்படியாக. அவர் எங்கே இருக்கிறார்? அவர் பாடிகுளத்தில் இருக்கிறார். பாடிகுளத்தில் இருக்கிறார். ஆமாங்க. ஏதோ நல்ல விஷயம். நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். ஆமாங்க. என்ன காரணம்? தந்தையாக்கும் போது வாயிற்படியான தலையில் பட்டு விட்டுருது. என்ன பண்றதுங்க? பார்க்கலாம். நேரம் போய் பார்க்கலாம். மறுபடியும் வாயில் நிக்க போறது கிடையாது. என்ன கஷ்டமா இருக்கா? டீ வரல. எந்த கஷ்டமா இருக்குமா? வந்துச்சா? நாங்க கம்பெனில 4 பேருக்கு பால் வைக்கணும். யாரா இருக்கு? தந்தை அவனை மதித்து கடமை. தந்தை உணவானது சோர்வயுத்தே என்றுமில்லாமல் கருகருத்தே. ஆமாங்க. இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஆடி வதங்கி காட்சி அளிக்கிறது.
என்னுடைய மைந்தன் ஆனா கோடி வந்துடுமாப்பா வாய் திறக்கவில்லை ஒன்னும் காணும் ஒருவேளை பிஸ்கெட் வரல ஏதோ இருக்குமா அது குத்துட்டாங்களா ஏன் இத்தனை கவனமாக இருக்கிறார் பத்து பேர் இல்லைனா ஐயா வர்றது கூட வராது வர ஒரு பூஸ்ட் போட்டா நல்லா இருந்திருக்கும் ஏடா தரமாட்டாங்களா பூஸ்ட்லாம் கொரோனா வருது இப்போ தருவாங்க ஆமா நீ போய் உனக்கு எல்லாம் வரும்பா ஆமாங்க வக்கங்க வரும் வரும் சொல்லிட்டாங்க நான் 9 மணி வரைக்கும் ஆடுறேன்னு சொல்லிட்டுக்கிறேன் கூத்து ஆமா 10 மணி வரைக்கும் ஆடுவேன் 9 மணி வரைக்கும் நான் விடுறதே கிடையாதுங்க யாரு நானு நீங்க எல்லாரும் போன கூட நாட்டு தான் வருவேன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வர மிருதங்க நமக்கு பொட்டி தேவலங்க நமக்கு வயிற்றுல வைக்கிறேன் சங்கீத வித்வான் ஆமாங்க மிருதங்க உந்தனை அழைத்த விதம் ஆமாங்க என்றும் இல்லாமல் யாரால் ஆபத்து என்று தெரியவில்லையே ஆமா சித்தமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஆமா உன்னால் ஆபத்தா சரி மூச்சு விடுங்கள் எரிமூச்சாக ஆமா வருகின்ற எதிரிகளின் நிருதுளப்படியாக செய்து விடுவேன் ஆமாங்க மகனே அப்பா என்று நீ வருகின்ற போதே வா மகனே என கரத்தை நீட்டி இடையிலே அமர வைத்து மயலை சொற்களால் வர்ணிக்கும் உன் அருமை தந்தை பார்த்தறியா மகனே அப்படி கேளுங்க தெளிவாக சொல்லுங்க ஐயா மகனே நான் என்னவென்று சொல்ல போகிறேனா செல்வனே என்னவென்று சொல்ல சொல்லுங்க
என்னவென்று சொல்வேன் கண்மணியே பாலா. ஏன் துணியை நடுங்குகிறது? ஏங்குதே என்ன உள்ளம் கண்மணியே பாலா. யாரால? யாரால ஆபத்து? மக்களாலியா? மக்களாலா? பட்டபலமா? படைபலமா? துரியோதனாதிகளா? துரியோதனாதிகளா? மற்ற அயல் நாட்டு மன்னர்களா? யாரால ஆபத்து? அங்க சொன்ன என்ன போட்டு அடி. நான் தான் ஏமாந்து மழுகுறீங்க. கோபம். கோவம். கோபம் பாவத்துக்கு அஞ்சாது. ஆமாங்க. பாவம் முகச்சோரோடு காட்சியளிக்கிறார். யாரால ஆபத்து? என்னவென்று சொல்லப் போகிறேன். கஷ்டப்படாமல் சொல்லுங்கள், கஷ்டப்படாமல் சொல்லுங்கள், கஷ்டப்படாமல். முன்னமே என்ன நானே முன்னமே அவருடைய அண்ணனுக்கு ஆமாங்க. பின்ன வந்து நாங்கது யாரால வந்திருக்க உங்கள் பெரிய தந்தை? கண்மணியே பாலா. பாலா. ஆமா ஆமாங்க. ஏண்டா ஐயா, என் பெரிய தந்தைக்கு யாரால ஆபத்து? யாரால ஆபத்து இருக்க போகிறது? இப்ப யாரும் பகை என்பது கிடையாது. பகையே இல்ல. குருச்சேத்திர பூமியிலே போர் நடக்கிறது. போர் நடக்கிறது. பாடிகுடாத்தில் வீட்டு கொண்டிருக்கிறோம். தர்மராஜா பாடிகுடாத்தை விட்டு கொண்டிருக்கிறார். 4 சிங்கங்கள் போல் 4 திசையிலும் காவலாக இருக்கிறார்கள். சிங்கங்கள் இருக்க ஆமா. யாரால ஆபத்து? பெரிய தந்தைக்கு ஆமா, ஆபத்து. பேசாத. பேசாதீங்கம்மா, பேசாதீங்க. போய் வந்து பேசக்கூடாது. பெரிய தந்தைக்கு ஆபத்து என்றால் யாரால் ஏற்பட்டு இருக்கும்? யாரால ஆபத்து? தெரியவில்லையே. சொல்லுங்கப்பா. சொல்லுங்களப்பா. யாரால ஆபத்து? சொல்லுங்கப்பா. என்னவென்று சொல்லப் போகிறேன் செல்வமே. கஷ்டப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க ஐயா. கஷ்டப்படா. சிங்கம் பெரிய சிங்கம் இருக்கே. ஆமா. குட்டி சிங்கம் வளர்த்து வர. நீ குட்டி சிங்கம், அவர் பெரிய சிங்கம். யாருக்கு ஆபத்து வரப்போகுது? யாரால ஆபத்து? யாரால் ஆபத்து? சொல்லுங்க ஐயா. சத்தியமான எதுவும் அல்ல. என் மகனே என்னருமை செல்வமே முறைக்கான வரவழைத்தேனடா என்னருமை செல்வமே. செல்வமே, யாரால ஆபத்து? என்னருமை தமையன் தர்மராஜாவை கொல்வதற்காக ரதகுடி கம்பத்திலே மடலிற்கு கட்டி வருவேன் என்று விருது கூறியிருக்கிறாராம் என் குருவாக விளங்கும் துரோணாச்சாரியா. திசைக்கு நான் ஒவ்வொருவராக காவல் நாங்கள் 4 அவர் தம்பிமார்கள் இருக்க இதோ வார்த்தனையா மாதர் புரிவதை போல் புரிகிறார்கள். புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். என்னை வனத்திலே
விடுவார்கள் அங்கே கட்டை கலைத்து அண்ணனை கவர்ந்து சென்று விடுவார்களோ என்று வளர்ந்து அதற்கு பொறுப்புறும் காவல் செல்வேன் என்று மாயமனத்திலே சொல்ல ஆனால் உன் அருமை மைந்தன் வீர அபிமன்யை இதற்கு உகந்தவர் என்று வைத்தார் பால்மனம் மாறாத பட்சிலும் குழந்தையாக விளங்கும் என் மைந்தனை நான் ஒருபோதும் காவல் வைக்க முடியாது கண்ணா என உரைத்தேன். ஆனால் அவன் பலம் இன்னும் அறியாதவனாக இருக்கிறாய் அர்ஜுனா. அழைத்து அவனை பார் அவன் பலத்தை என்று வைத்தார். குருவாக இருக்கின்றாய். நான் செல்கின்ற போதெல்லாம் போர்க்களத்திற்கு நீயும் ஆயுதத்தை சுத்தம் செய்த அப்பா வெற்றி பெற்று வாருங்கள். ரணகல பூமியிலேயே சென்று பகைவராக விளங்கும் கௌரவரை வெற்றி கண்டு வாருங்கள் என்று உரைக்கும் நாளெல்லாம் எனக்கு வெற்றி நாளாக திகழ்ந்ததடா செல்வமே. இதோ பார்த்தனையா வீராதி வீரர்கள் சிரிக்காத மொத்தம் பத்தி நெல்லுக்கிறோங்க போட்டு மாத்துக்கு ரெடியாகிறீங்களா போட்டலுங்க அதிகமா சிரிக்காத போயிடுவேன். நான் பொறுப்பல்ல ஐயா ஓடு ஓடு நிக்க கூடாது மொக்கால ஓய் ஐயா 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 ஏய் 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 கிச்சா படா ஏய் ஏய் யாரா ஏய் ஏய் விஜயா பாப்புடா அவன் ஜெட்டால் வெச்சுங்க அவன் குறைக்கு இவன் பதில் சொல்ல மாட்டே தெரியாது 4 லட்சம் ரூபாய் கம்பெனிக்கு லாஸ் ஏய் 4 லட்சம் நன்றி கொடுத்துக்கிறீங்க பார் ₹1 வாங்க முடியாது அவன் ஜெட்டுட்டான்னா பணம் தேவையில்லை நீ போ இவர் அடிக்கிறா இவர்ட்ட அள்ளி எவ்வளோ அவனை கூத்தாட வீரத்தன்மை உடையவனாக இருக்கிறாய். அதனால் உன் அருமை பெரிய பிதா என் தமையன் தர்மராஜாவுக்கு காவல் இருக்க வேண்டும். அப்பா வாழ் கொண்டு வா, கற்கம் கொண்டு வா மகனே. அப்பா உன் பெரிய பிதாவுக்கு வாரி குணாரத்திலே நீ போ காவலாக. அப்பா
என்ற தினம் இல்லாமல் அந்த தினம் உன் கர்ணத்தில் ஆயுதம் கொடுத்து இன்று வெற்றி பெற்று வாருங்கள் தண்டையா என்று எடுத்துரைப்பேன். இன்றுதான் நான் சண்டைக்கு போகிறேன். பாருக்கு போ போ என்று அபவார்த்தை என்ன தந்தையே? அப்பா அப்பா அபிமன்யு வேணும் என்று சொன்னீர்களா? இதை நாவு தவறி வந்ததா? வேண்டுமென்று இல்லை, ஆண்டவன் சித்த வார்த்தை. அங்கே போய் வா என சொல்லும் நாவானது போய் என உரைத்து விட்டேன். மகனே, என் அருமை செல்வமே, அப்பா உன் வீரத்தை கண்டிருக்கிறேன். பெரிய பிதாவுக்கு காவலரே, இந்த மாபெரும் கொடியவர்களை அதி விரைவதாக கொன்று யான் வென்று வெற்றியோடு வருகிறேன். செல்வமே, நீ போ. நான் போகிறேன். போ. மாதவன் ஐயா, என் அருமை செல்வத்தை போய் வா என்று உரையாது போய் என்று உரைத்து விட்டேன். வாய் தெரியாமல் தானே வந்தது. அதிலிருந்து என் மனம் மெழுகு போல் உருகி கொண்டிருக்கிறது. ஆமாங்க. ஆனால் இருந்தாலும் அதை நினைத்துக் கொண்டிருந்தால் ஆமா, அங்கே வந்திருக்கும் 60,000 பேர்கள் வெங்கல திரேகம் உடையவர்கள், செஞ்சியத்து வீரர்கள், கலிங்கத்து வீரர்கள் வெற்றி காண முடியுமா? வெற்றி காண முடியாது ஐயா. எல்லாளி என்று பேர் படைத்த நான் 1 10 100 1000 10,000 பல லட்சம் என கனமழை பொழியும் மாபெரும் வல்லமை படைத்தவன் இந்த அர்ஜுனன் என்பதை உலகத்தோருக்கு தெரியும் ஐயா. ஆனால் அவர்களை கொன்று குவித்து ஆமாங்க, வெற்றியை தேடி மாயவனை அழைத்துக் கொண்டு ஆமாங்க, என் அருமை மைந்தனை இருக்கும் வாரி கூடாரத்தை சென்றடைய வேண்டும். பாருங்கள் புறப்பட அந்த வீரர்களை போட்டாலும் போறது உறுதியாகி போச்சு. சீதாராம சுல்லாவத்திலே சாவ போறோம். போய் சேர போற பார்த்து விடலாமா? மட்டக்காய உரிச்சி எடுத்தாரு. எண்ணீரா இருப்பது தகவ மாற்ற கரெக்டா. மட்டக்காய உரிச்சி எடுத்து மாட்டையா எண்ணீர் எப்படா தாங்க வாங்கிக்குது. எண்ணீர் அந்த மாதிரி தெரியல. ஒன்னும் சாவல ஐயா, ஒன்னும் சாவலையா? நம்ம உயிரா போன கூட ஒரு 500 அடியாவது வாங்கு. நீ சாவக்கூடாது. 500 அடியே செத்துருதா? மாதவன் ஐயா, மாரி கூடாரத்தை விடுத்து வெகு தூரம் வந்து விட்டோம். ஆமாங்க. ஆனால் என்னவர்கள் என்னை வெகு தூரம் அழைத்து வர வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். அடர்ந்த கானகத்தை வந்தடைந்தோம். ஆமாம். இங்கே 60,000 பேர்கள். ஆமாங்க. மாபெரும் வீராதி வீரர்களை கனைவிட்டு
மாய்த்த சேதியை மாணவன் கன்னடத்தில் உரைக்க வேண்டும். ஆமாங்க ஐயா. என் அருமை செல்வத்தை வாரி கொடாரத்தில் என் அண்ணாவுக்காக காவல் வைத்தோம் அல்லவா? ஆமா. என் அருமை செல்வத்தை சென்று காண வேண்டும். புறப்படுங்கள் ஐயா. புறப்பட்டு போகலாம். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஐயா நமஸ்காரங்க. நாம் படையினர்கள் அநேக வீரர்களை அனுப்பினோம் அல்லவா? ஆமாங்க. அவர்கள் எல்லாம் சென்றார்களே குருட்சேத்திர பூமி. ஆமா. என்னாளர்கள் வந்து விட்டார்களா? அவங்க இல்லையா? வெற்றியா தோல்வியா? அடையாங்க. அவங்க சாதாரணமானவன் நினைச்சு நானு. என்ன எப்பேற்பட்ட வீராதி வீரர்கள்? ஐயா ஐயா மறைஞ்சு 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 என்ன பயந்து விட்டவன் நானு. நான் கற்றுக் கொடுத்த வித்தைகள் பத்தாது என்று அவங்க வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாம நீ வேற கற்றுக் கொடுத்திய. நான் வேற கத்து கொடுத்தேன். ஆமா. எங்க கத்தினாங்க பாரு. இப்படி ஓடுறாங்க இப்படி ஓடிறாங்க இப்படி ஓடுறாங்க. வாங்கு 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 வாங்குன்னு வாங்கினாங்க. அவர்களை வெற்றி கொள்ளவே முடியாது. ஐயோ ஒருத்தர் கூட வெல்ல முடியாதுங்க. 4 திசையிலும் 4 தப்பிமார்கள் பாண்டவர்கள் 10 பேருமே கழிச்சு விட்டாங்கண்ணா. கட்டை கழித்து விட்டார்களா? கட்டாது கிட்டாது ஒண்ணு கூட கிடையாதுங்க. இப்படி போனாரு அர்ஜுன மகாராஜா. ஆமா. இப்படி போனவர் தான். உங்க ஆளுங்க போனாங்களா? ஆமா. அவங்க நேரா கைக்கு போனாங்க பாரு. அவங்க போனாங்களா? என்ன கிழக்கு திசையாக சென்றார்களே? அவங்க ஒரேடியா போட்டாங்க. ஒரேடியா போயிட்டாங்கன்னா செத்து விட்டாங்க. அடப்பாவி ஒருத்தர் கூட கிடையாது. இப்ப காலியா இருக்கும். ஏண்டா அர்ஜுன மகாராஜா இல்ல. அவங்க கட்டை கழித்து விட்டார்கள். ஆமாங்க. அர்ஜுனராஜனும் இல்லை. இல்லை. தர்மபுத்திர மகாராஜன் தனி ஒருவனாக இருப்பான் பாடிகோராரத்தில். நான் சென்று அவனை இலகுவாக அவனை பிடித்து ரதகுடி கம்பத்தில் கட்டி துரியனுக்கு வெற்றி செய்தியை சொல்ல வேண்டும். புறப்படு போகலாம். என்ன மாதவன் ஏதோ ஒரு சிறு குழந்தை அமர்ந்திருக்கின்றானே? அதான் தெரியலையா? என்ன யாராக இருக்கும்? தெரியலையா? யாருமே கிடையாது, தனி ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னாய். நம்ம குரு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டா எல்லா இடத்திலே சென்று 105 பேருக்கு வில்குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரி வந்திருக்கிறார். அறிக்கை செய். நான் சொல்றேன். ஐயா பிரதாமிகள் பேட்டியின் முன்பாக 105 பேருக்கும் குரு 105 பேர்களுக்கு வில்குருவாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரி வந்து நிக்கிறாருங்க. வாத்தியார் வந்துக்கிறாரா? ஆமாங்க. எதை சென்று வணங்குவோம்? குருவாக வந்தானம். யாருக்கு வாத்தியாரு? ஆமா 105 பேருக்கு வாத்தியார் வந்துக்கிறார். உங்க அப்பாக்கே வாத்தியாருங்க அவரு. என் தந்தைக்கே வாத்தியார். அப்படி சொல்லுங்க சொல்லுங்க. என்னை நாடி வரக்கூடிய காரணம் என்ன? இன்றைய தினம் குருட்சேத்திர பூமியை நாடி வர காரணம் என்ன தெரியுமா? என்ன குருவே? இங்கு நீ எதற்காக வந்திருக்கிறாய்? என் தந்தையானவர் ஆமா பாடிகோடாரத்திலே பெரியாட்டம் நிற்கவே காவல் வைத்திருக்கிறார். அயால் காவல் அமர்ந்திருக்கேன். ஆமா ஆமா காவலில் வந்து கொண்டிருக்கிறாயா? எதற்காக வந்திருக்கிறேன் என்றால் இன்றைய தினம் தர்மபுத்திர மகாராஜனை பார்க்க வேண்டும். அதற்காக நான் வந்திருக்கிறேன். உட்காந்து பேசலாமா?
உட்கார்ந்து பேசுறதுக்காக நான் வரவில்லை. தருமனை பார்க்க வேண்டும், அதற்காக வந்திருக்கிறேன். தப்பில்ல. பெரிய தந்தை பார்க்கணுமா? ஆமா. இன்று போய் நாளை வா. இன்று போய் நாளை வா. ஏன் இன்றைய தினம் பார்க்கப்படாதா? இன்றைய தினம் என்னுடைய காவலில் 84 ஜீவராசிகளோ ஆமா யாருமே என்னுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது. அதான் இன்று போய் நாளை வா. இன்று போய் அடே திருப்பயனே, இன்று போய் நாளை வா. இன்றுதான் பார்க்க வேண்டும் தருமனை. முடியாது. வழிவிட முடியுமா? முடியாதா? குருவே, நான் மரியாதையா சொல்றேன். ஆமா. வாத்தியார்னு சொல்றேன். ஒரு மதிப்பு கொடுத்து சொல்றேன். வாத்தியாரே, அடே திருப்பயனே, இன்று போய் நாளை வா. சரி, ஒரு குரு சொல்றேன், அது உனக்கு ஞாபகம் இல்லையா? யார் சொல்லாலும் கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். வழிவிட முடியுமா? முடியாதா? என் பேச்சே நான் கேட்க மாட்டேன். யாரு முன்பேச்சியா? ஆமா, முன்பேச்சி. நீ எப்படி எப்பவுமே நான் சொல்றதுதான் அடே திருப்பயனே, அப்பா சொல்லிட்டாரு. வழி விட்டால் விடுகளை என்றால் வாடா யுத்தத்திற்கு. நீயா நானா என்று பார்க்கலாம். சாண்டிங்க, நீ வாத்தியாரு. ஆமா. நான் யாரு? யாரு? உன்னுடைய சிசினுடைய பிள்ளை. என்ன? ஆமா. ஆயா, எனக்கு போய் சண்டை தெரியுமா? உன்னுடைய தந்தையே எனக்கு சிசியன் தானே? ஆமா. அர்ஜுனன் சிசியனுக்கு சிசியன். ஆமா. ஆயா, என்னோட சண்டைக்கு வர நீ போய் வா. சண்டைக்கு வேணாவா? போனா போனோம். சரி, சண்டை வேணாவா? அப்ப வழி விட்டு தர்மனை பார்த்துட்டு போறேன். போய் உனக்கு விட முடியாது. அப்ப என்ன பண்ணுவேன்? அட யுத்தத்திற்கு வாடா சிறுபையிலே. அட வாடா பையனே, நீ வாடா. உன்னை வந்து நிழல் குடி கேளா. சமாதானம் கிடையாது. நீ எப்படி வந்த தெரியுமா? எப்படி? ஜாதி கட்டே வந்து தாயே. ஒரு குரு என்று கூட பார்க்காமல், ஒரு குரு என்று பார்க்காமல் இப்படி அடித்து சிறுத்திரை செய்கிறான் என்று சிறுமைகள் விடக்கூடாதுங்க. இவளை லேசில் விடலாமா? நீ குரு ஆச்சே. தெரிஞ்சு விட நீ நரி காட்டு. பசு சாதுன்னு நினைக்கூடாது. ஆமா. பாப்பானா யாரு என்று நினைத்தால் நமக்கு தீர்ப்பு வந்து விளங்குமா? பாப்பார பயலே. அடே அபிமன்னா, யாரு என்னடா ஏவேடியா கத்து கொடுத்ததோடு சரி. ஆமா. இனி எனக்கு வாத்தியாரு. எனக்கு தான் எங்க அப்பா தான் வாத்தியாரு. என்னை அடித்தால் பின்பால் விளைவுகள் பல நேரிடும். உன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும். என் உயிர் போனதானே என் பெரிய தந்தை நீ பார்க்க முடியும். உயிர் போயிட்டா அதற்கு முன்புதான் என்னை பார்க்கவே முடியாது. அப்படி உயிரோடு இருந்தால் என்ன பேசுறாய்? உன்னை சிறு பயல் என்று கொஞ்சம் அஞ்சி பார்க்கிறேன். உங்களுக்கு எங்கடா ஒரு கேர்வா? யாருக்கு? ஆனவ 6 சாத்திர 64 கலிகாலம் தொழிதா தத்துவ கிரந்தோ காவிய நன்னூல் சிக்கிற பாசித்தோம் என்று கர்வமா? யாரு கர்வம்? சாது மிரண்டால்
105 பேருக்கும் குருவாடா. குருவை இப்படி சித்திரவதை செய்கின்றாய், உனக்கு என்ன நேரம் தெரியுமா? குருவை பாதித்த பேருக்கு கொண்ட தெய்வம் சாகாயோ. குருவை பாதித்த பேருக்கு கொண்ட தெய்வம் சாகாயோ. ஏன் தெரியுமா? போய் விட மாட்டேன்னு சொல்லணும். போயிருக்கல. ஆமா. நான் பாப்பாரா பசங்க எங்கன்னா கோயிலாண்ட போகணுமா? ஆமாங்க. யாருன்னா ₹1 ₹2 வாங்கணுமா? ஆமாங்க. ஒண்ணுங்கட்ட மந்திரம் சொன்னமா? போடு. யாரு? நானே பிறந்தான். ஆமா. ஒருவன் கும்பத்திலே பிறந்தான். ஆமாங்க. இவனுக்கு வந்து பாப்பார பயர். உடு உடு. அடே அபிமன்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அடே அபிமன்னா, என்னை எப்படி இப்படி சித்திரவதை செய்து விட்டாயோ, உன்னை கொல்லாத முன்பு இந்த ஆவணியாதிக்கம் இந்த பூடலை அகற்ற மாட்டேன். இதுவே சத்தியம். ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்தானு. எப்பொழுது என்னுடைய பூடலை அகற்றி விட்டானோ இவனை உயிரோட வைக்க கூடாதுங்க. விடியும் வரைக்குள் இவனை காலி பண்ண மாதிரி இவனை ஆளை க்ளோஸ் பண்ணிடுறேன். வா 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 வா. காலி பண்றா. சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால். ஆமாங்க. சாக துணிந்தவனுக்கு சமுத்திர முழங்கால். சமுத்திரம் முழங்கால் என்பார்கள். ஆமாங்க. நான் எதுக்கு அஞ்சினவங்க கிடையாது. எதற்கும் அஞ்சுவதில்லை. 100க்கு துணிந்தவன். ஆமாங்க. என்ன ஆணவமா? வரட்டும் வரட்டும். வழி கேட்டு யாரும் தந்தையை பார்க்க கூடாது. வா 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 வா.